டெல்டா பகுதியில் தமிழ்நாட்டு விவசாயிகளெல்லாம் மீண்டும் அதை வறண்ட பாலைவனமாக்கி விடுவார்களோ என்ற அந்த நிலை கர்நாடகம் ஏற்படுத்துகிறது என்ற கவலையோடு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அனைத்து கட்சிகளும் தமிழ்நாட்டிலே ஆளுங்கட்சியை தவிர எல்லாமே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் என்று முதலமைச்சரிடம் திரும்ப திரும்ப வேண்டுகோள் விடுக்கிறார்கள். மேகதாது அணை பிரச்சனையை தடுக்கவும் காவிரி நதிநீர் பங்கீடு என்று சொல்வதை உரிய முறையில் செய்யவும் இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டியதற்கு திட்டவட்டமாக பிடிவாதமாக நாங்கள் கூட்ட மாட்டோம் என்று ஆட்சியாளர் இருப்பது சரியான ஜனநாயக முறை அல்ல. மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு, அவ்வளோதானே தவிர குறிப்பிட்ட அளவில் இல்லை. பொதுவாக மற்ற செய்திகள் பொதுவான செய்திகளெல்லாம் பேசணும், வேறு ஒன்றும் குறிப்பிட்ட அளவுக்கு ஒன்றும் குழப்பமாக இல்லை. தஞ்சாவூரில் நடைபெற்ற இன்றைய போராட்டம் நல்ல அளவுக்கு சிறப்பாக தேவையான நேரத்தில் நடைபெற்றிருக்கிறது, வரவேற்க வேண்டிய ஒன்று. இன்றைக்கும் என்றைக்குமே தாய்க்கழகமான திராவிடர் கழகம் இரட்டைக்குழல் துப்பாக்கி போல என்றைக்கும் இருந்து கொண்டு அதனுடைய பணியை செய்து கொண்டிருக்கும். முக்கியமான ஒரு காலகட்டத்தில் குறிப்பாக டெல்டா பகுதியில் தமிழ்நாட்டு விவசாயிகளெல்லாம் மீண்டும் அதை வறண்ட பாலைவனமாக்கி விடுவார்களோ என்ற அந்த நிலை கர்நாடகம் ஏற்படுத்துகிறது என்ற கவலையோடு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அனைத்து கட்சிகளும் தமிழ்நாட்டிலே ஆளுங்கட்சியை தவிர எல்லாமே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் என்று முதலமைச்சரிடம் திரும்ப திரும்ப வேண்டுகோள் விடுக்கிறார்கள். ஆனால் அவரோ நேரில் சந்திப்பதனாலே எந்த விதமான பலனும் இல்லை. ஏற்கனவே பெற்ற கசப்பான அனுபவங்கள் பெருளவிற்கு பேச்சுவார்த்தைகளால் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது. நம்முடைய உரிமை நாம் கேட்பது சலுகை அல்ல, உரிமைதான் என்பதை வலியுறுத்த வேண்டும். அந்த வகையில் தமிழ்நாடு ஒன்றுபட்டிருக்கிறது என்று காட்ட வேண்டும். அதற்காகவே அனைத்து கட்சி கூட்டத்தையும் கேட்டு அதன் மூலமாக முதலமைச்சர் தன்னுடைய கருத்தை சொன்னால் சிறப்பாக இருக்கும் என்ற கருத்திலே எதிர்க்கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் சிறப்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை மேகதாது அணை பிரச்சனையை தடுக்கவும் காவிரி நதிநீர் பங்கீடு என்று சொல்வதை உரிய முறையில் செய்யவும் இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டியதற்கு திட்டவட்டமாக பிடிவாதமாக நாங்கள் கூட்ட மாட்டோம் என்று ஆட்சியாளர் இருப்பது சரியான ஜனநாயக முறை அல்ல. அது மட்டுமல்ல, கர்நாடகத்தை பாருங்கள். நேற்று நடந்த அந்த கூட்டத்தில் அனைத்து முன்னாள் முதல்வர்கள் உள்பட இந்நாள் அமைச்சர்கள் உள்பட மத்திய அமைச்சர் எம்பிக்கள் உள்பட ஒரே குரலில் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுத்தது, அதுவும் நெருக்கடி காலத்தில் கொடுத்தது கூட அதற்கு எதிர்த்து அப்பீல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லி ஒரே குரலில் அவர்களுடைய உறவுகளை உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நமக்கு நியாயமான உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அணுக வேண்டும். அதே போல காவிரி நீர் மேலாண்மையினுடைய தீர்ப்பை மதிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு இல்லை, நாங்கள் மதிக்க மாட்டோம். பிறகு அதே நேரத்தில் கபினியிலே நிறைய மழை பெய்கிறது, கபினி அணைக்கட்டில் அங்கே வெள்ளம் அது உடையக்கூடிய அளவிற்கு ஆபத்து வந்தவுடனே அதை திறந்து விடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த அமைச்சரே சொல்லுகிறார், முதலமைச்சர் சிவகுமார் அவர்களே சொல்லுகிறார், இல்லை இல்லை அங்கே எதிர்த்தவர்களுக்கு தண்ணீர் கொடுக்காது என்று சொல்லும்போது வேறு வழி இல்லை, நாம் அவர்களுக்காக அல்ல நம்மை காப்பாற்றி கொள்வதற்காக இதை நாங்கள் வடிகாலாக ஆக்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு வடிகால் என்று ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே சட்டத்தை மதித்து அவர்கள் தண்ணீர் தரவில்லை. இப்போது அதே போலத்தான் மனிதாபிமானத்தோடும் அவர்கள் செய்யவில்லை. மாறாக அது அணை உடைந்தால் நாமே இருக்க மாட்டோம் என்று அவருடைய வார்த்தைகளே சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கே இருக்கிறது. ஆனால் இங்கே ஜனநாயகம் என்பது முழுக்க
அது காட்சியாக இருக்கிறதே தவிர ஆட்சியாக இல்லை. எனவே தான் ஆட்சி என்பது மக்கள் வாக்களித்திருப்பது ஜனநாயகத்திற்கு. எனவே ஜனநாயகன் காட்சியாக இருக்கக்கூடாது, ஆட்சியாக இருக்க வேண்டும். அவ்வளவு. ஏற்கனவே நம்ம ப்ரொட்டஸ்ட்டுக்கு அனுமதி கேட்டிருந்தோம். அங்கே வந்து ஏற்கனவே நம்மளோட தெருவுக்கு முன்னாடி போலீசார்கள் தூக்கப்பட்டிருந்தாங்க. நீட் தேர்வை எதிர்க்கிறோம் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். குறிப்பாக ஆளுங்கட்சி நிலைப்பாடும் இருக்கிறது. அது ஒரு பக்கத்தில் சொல்லிக்கொண்டு இன்னொரு பக்கத்தில் நீட் தேர்வை பற்றிய விழிப்புணர்வு பிரச்சாரம், அது போராட்டம் கூட அல்ல, பிரச்சாரத்தை நடத்த தடை செய்திருக்கிறார்கள். அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காக நீதிமன்றம் செல்வோம் என்று தெளிவாக சொன்னோம். நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கலாயிருக்கிறது. அநேகமாக ஓரு நாட்களில் அது வருவதற்கு வாய்ப்புண்டு. எனவே நான் மக்கள் மன்றம் நீதிமன்றம் சொல்லுகிறது என்பது மட்டுமல்ல, நீதிமன்றம் மூலமாக அந்த உரிமையை நாங்கள் தெளிவாக பெறுவோம். அரசின் நிலைப்பாடு தவறு என்று இதை சுட்டிக்காட்டுவதற்கு எங்களை விட நீதிமன்றம் மிக பொருத்தமானது. எனவே தான் நீதி கேட்டு அங்கே அணுகியிருக்கிறோம். விரைவில் முடிவு தெரியும். நன்றி. தமிழகத்தில்